ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஹாஸ்பிட்டல் தாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து கிளம்பிட்டுருக்கேன். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு பின்னதாங்க எனக்கு மிகப்பெரிய ஷாக். உண்மையாகவே நான் நினச்சி கூட பார்க்கலங்க. நான் நினச்சது ஒன்று, ஆனால் வந்து எனக்கு பெரிய ஷாக் கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு சொல்லி கடைசியில் நான் வீடியோ முடியும் போது சொல்கிறேன், என்ன ஷாக்குன்னு சொல்லிவிட்டு. எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்கப் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாக சொல்கிறேங்க, ஹேர் ஸ்டைல் கூட ஓகே, பட் மேக்கப் வந்து நம்ம ஏதாச்சும் நிறையா ஃபவுண்டேஷன், அப்புறம் வந்து கம்பேக்ட் பவுடர், இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம மேக்கப் வீடியோ தனியாக போடலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்ஸ்க்ரீம், அதுக்கு பின்ன பவுடர், அதுக்கு பின்ன கண்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 ரூபா கண்மை இருக்குது பார்த்திங்களா, ஐடெக்ஸ் சொல்லுவாங்க பார்த்திங்களா, 10 ரூபா 15 ரூபா இருக்கும் பார்த்திங்களா, அந்த கண்மை. அதை தாண்டி ஐலைனரில் பொட்டு வைப்பாங்க. அவ்வளோதான் என்னோட மேக்கப். இதை வந்து எப்படிங்க பெருசாக நான் வீடியோ எடுத்து போடுவேன். ஸோ அதனால தான். அதுவுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு பின்ன சன்ஸ்க்ரீன் கூட யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஜஸ்ட்டு பவுடர் அது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் பின்ன ஐடெக்ஸில் வந்து கண்மை யூஸ் பண்ணுறேன். பின்ன வந்து ஐலைனரில் பொட்டு வைப்பேன். அப்புறம் குங்குமம், இவ்வளோ தாங்க. இது வந்து எப்படிங்க நான் வீடியோன்னு சொல்லி போட முடியாதுல்ல. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த சிம்பிளாகவே வீடியோ எடுத்து அதில் சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு ஹேர் ஸ்டைல் வீடியோ போடலான்னு சொல்லி பார்த்தா அதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நமக்குமே ஹெல்த் இஷ்யூனால் போடவும் முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தாங்க எடுத்தேன். இது 450 சம்திங் தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இது வியர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கு பின்ன வந்து இன்னொரு விஷயம், நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே நான் நினச்சிட்டு இருந்தேன் 6 மந்த்து கம்ப்ளீட் ஆகிட்டு 7 மந்த்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் நான் அங்கே போனதுக்கு பின்ன தான் எனக்கு தெரிஞ்சிச்சு 7th மந்த்து ஸ்டார்ட் ஆகி 2 வீக் ஆச்சுங்களாம். இன்னும் 2 வீக் ஆச்சுன்னா 7th மந்த் ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகி 8th மந்த்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்பவும் ஷாக் ஆகிடுச்சுங்க. நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன் 6 மந்த்தாக நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. பார்த்தா 7th மந்த் நடந்துகிட்ருக்கு. எனக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம வந்து குட்டி பாப்பா இல்லை குட்டி தம்பி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லா லேடிஸ்க்குமே தன்னோட பேபியை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்பவும் ஆசையாக இருக்கும். ஏன்னா ப்ரெக்னென்ட் ஆகும்போது எந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அதை தாண்டி ஒரு 5 மந்த் வரைக்கும் அந்த பொண்ணு கஷ்டப்படாத கஷ்டங்கள் இருக்காது. ஒரு சுகமான கஷ்டமே சொல்லலாம். வாமிட்டிங், உடம்பு வலி, அந்த மாதிரிக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதையும் தாண்டி அந்த பெண்ணு வந்து ஒரு 10 மாதம் தன்னோட குழந்தைய வயிற்றில் சுமந்து பெற்றெடுக்கும் போது செம்ம ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையான்னு சொல்லுங்கள். எனக்கு வைக்கணும்னு தோணுச்சு, ஆசையாக இருந்துச்சா, சரி நான் இன்றைக்கி வைக்கலான்னு சொல்லி வச்சேன். அதுக்கு பின்ன ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மாதுளம்பழமும் அதுக்கு பின்ன வந்து ஆரஞ்சும் விற்றுட்ருந்தாங்க. சரி நம்ம வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினாங்க. ஆரஞ்சும் மாதுளம்பழமும் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருந்தோம் வீட்டுக்கு. இன்றைக்கான வீடியோ இது தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதுளம்பழம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே மாதுளம்பழம் சாப்பிடும்போது நமக்கு வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி ஆரஞ்சு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஸோ வந்து எல்லாருமே ஆரஞ்சு சாப்பிட்லாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரிப் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு பின்ன வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோட்டோவில் வந்து இப்போதைக்கு 2 ஃபோட்டோ மட்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பாய்.